இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சேஎன் வகையில டே 43க்கான டிஸ்கஷன் வீடியோ பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் என்ன சொல்றாங்க, 100 மாணவர்களின் மதிப்பெண்களின் சராசரி 40. அப்ப எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? 100 மாணவர்கள் இருக்காங்க. அவங்களோட சராசரி வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 40 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. அப்ப இது வந்து எனக்கு சரியான மதிப்பெண், இது வந்து தவறான மதிப்பெண். கரெக்டா? 53 என்ற மதிப்பெண் 53 எடுத்துருக்கணும், 83 நான் எடுத்தேன். சரிங்களா? சரி, வந்து சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரி காண்க. இது ஆல்ரெடி இது பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா வித்தியாசம் பார்க்கணும். வித்தியாசம் அப்படிங்கிறது சரியான மதிப்பு மைனஸ் தவறான மதிப்பு. சரியான மதிப்பு என்ன? 53 மைனஸ் 83ன்னு வரும். அப்போ கழிச்சிங்கன்னா மைனஸ் 30ன்னு வரும். சரிங்களா? அடுத்து ரெண்டாவது ஸ்டெப், அதிகரிக்கும் சராசரி. இங்க ஒரு மைனஸ் 30 வந்திருக்கா? அப்போ மைனஸ் 30 பை டோட்டலா எவ்வளவு இருக்கு நமக்கு? 100. 100ஆல டிவைட் பண்ணுங்க. ஒரு ஜீரோ, அப்போ மைனஸ் 0.3ன்னு வரும். கரெக்டா? ஏன்னா ஒரு ஜீரோ இருக்கு, அப்ப இங்க இருக்கிற புள்ளி ஒரு இது தள்ளி வரும். மூணாவது ஸ்டெப் வந்து புதிய சராசரி. புதிய சராசரி ஈக்குவல் டு பழைய சராசரி பிளஸ் அதிகரிக்கும் சராசரி. பழைய சராசரி எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 40ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இங்க நமக்கு எவ்வளவு வந்திருக்கு? மைனஸ் 0.3. அப்ப ஆன்சர் வந்து 39.7 வரும். 39.7. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இந்த மால் சம் வந்து நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். புள்ளியல்ல இந்த மால் சம் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய கேட்டிருக்காங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் சம். மீச்சிமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இந்த 1 எப்படி எழுதிக்கலாம்? 1 ஸ்கொயர் எழுதிக்கலாமா? அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன வரும்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ பிளஸ் பி. அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நமக்கு எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் ஈக்குவல் டு ரெண்டுலையும் ஃபர்ஸ்ட் பொதுவாக என்ன இருக்கு? எக்ஸ் மைனஸ் 1 இருக்கா? எல்சிஎம்னா என்ன சொல்லுவோம்? லீஸ்ட் காமன் மல்டிபிள். அப்போ லீஸ்ட்டுக்கு ஆப்போசிட் என்ன? ஹையஸ்ட். எக்ஸ் மைனஸ் 1ல பவர்ல எது ஹையஸ்டா இருக்குன்னு பாருங்க. இங்க எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம், இங்க 2 இருக்கு. அப்போ இங்க 2. அடுத்து எக்ஸ் பிளஸ் 1ன்னு வரும். ரிமைனிங் உள்ளது அப்படியே எழுதிடணும். அப்போ ஆன்சர் வந்து எக்ஸ் மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. அந்த ஆப்ஷன் இதில் இல்லை. சரிங்களா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை இன்னும் கொஞ்சம் பிரித்து எழுதுறேன். எப்படின்னா எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 எழுதிக்கலாமா? இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 1. இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு திருப்பி இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வரும். இப்போ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1. ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? நமக்கு ஒரு ஆன்சர் வரும், அவங்க இன்னும் கொஞ்சம் சால்வ் பண்ணி போட்டிருப்பாங்க, சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருப்பாங்க. சரிங்களா? லைட்டாக கடைசி ஆன்சர் செக் பண்ணாலே போதும். ஓகேவா? அடுத்து மூணாவது சம். ஒரு குறிப்பிட்ட தொகையானது 15 வருடங்களில் இரட்டிப்பாவதற்கு எளிய வட்டி விகிதம் என்ன? ஆர் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஃபார்முலா வந்து என்ன வரும்னா ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1/n இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? எக்ஸ் இருக்கிற இடத்துல எத்தனை மடங்கா மாறுதுன்னு பாருங்க. ரெட்டிப்பாவதுக்கு அப்போ 2 மடங்கு. 2 மைனஸ் 1/n வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 வருஷம் இன்ட்டு 100. அப்போ 1/15 இன்ட்டு 100. 3 5 15, 20 100. அப்போ ஆன்சர் வந்து 20/3 வரும். 6 2/3%. 3 வர 18, 18 பிளஸ் 2 20/3. 6 2/3%. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? அடுத்து ஃபோர்த்து சம். கீழ்கண்ட தொடரில் அடுத்த உறுப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் பாருங்களேன், சி டி இ எஃப் அடுத்தடுத்த வார்த்தையா இருக்கு. அப்போ அடுத்து என்ன வரும்னா ஜின்னு வரும். எல்லாமே ஜியில தான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து பாருங்களேன், இஎஃப் இதுல ஒரு பிளஸ் 1, ஜியை விட்டுட்டு ஹச், அடுத்து ஹச் ஐ ஜே, அடுத்து கே எல், அடுத்து எம், எம்மை விட்டுட்டு என்ன வரும்னா என்னன்னு வரும், ஜி என்னன்னு வரும். இப்போ என்ன இருக்கிற மாதிரினா 2 ஆப்ஷன் இருக்கு. இது வராது,
இது வராது. இப்போ ஆர் வருமா யூ வருமா அப்படிங்கிறதான் பார்க்கணும். கடைசி இது என்ன கொடுத்துருக்காங்க, ஐஇ எல் ஓ ஆர். அங்கே என்ன வரும், ஐ ஜே வரும் நடுவில், அடுத்து ஜே கே எல், அடுத்து எம் என் ஓ பி கியூ ஆர் எஸ் டி, அடுத்து என்ன வரும்னா யூன்னு வரும். அப்போ ஜிஎன் யூன்னு வரும். டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான சம். அடுத்து 5வது சம். இதோட மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா, இது பார்த்தோன்னே ரொம்ப ஈஸியாவே சால்வ் பண்ணிடலாம். சரிங்களா, ஷார்ட்கட் போடாதீங்க. ஷார்ட்கட் போட்டீங்க அப்படின்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல மாத்தினாங்க அப்படின்னா ஆன்சர் வேற மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன வரும், 3ன்னு வரும். அப்போ ரூட் ஆஃப் 383 பிளஸ் ரூட் ஆஃப் 302 மைனஸ் 164, 3ன்னு வருமா, 28 மைனஸ் 3, ஆன்சர் வந்து என்ன வரும், ரூட் ஆஃப் 25. 25 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியே எடுத்தா 5ன்னு வரும். சரிங்களா, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும், 169. 169 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில எடுத்தா 13 வரும். அப்போ 302 மைனஸ் 13, அப்போ எவ்வளோ வரும்னா 189ன்னு வரும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 383 பிளஸ் 189. 189 ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில் எடுத்தா 17ன்னு வரும். 383 பிளஸ் 17, ஆன்சரு 400. 400க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 20 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ ஆன்சரு சி ஆப்ஷன் வந்து நம்ம கரெக்டாக இருக்கும். கடைசியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி சால்வ் பண்ணிட்டே வரணும். ஸ்கொயர் ரூட்ல இருந்து வெளியில் எடுத்துகிட்டே வரணும். சரிங்களா, ரொம்ப சிம்பிளானதுதான். அடுத்து 6வது. 15 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் மற்றும் 25 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட ஒரு முக்கோணத்தின் அரை சுற்றளவு செமி பெரிமீட்டர் வந்து என்னன்னு கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு 2ஆல டிவைட் பண்ணிடணும். அதான் வந்து அரை சுற்றளவு. அப்போ 15 பிளஸ் 20 பிளஸ் 25 பை 2, 45, 50, 60, 60 பை 2, ஆன்சரு 30ன்னு வரும். சி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா, அடுத்து 7வது சம். ஒரு பழ வியாபாரி 12 பெட்டி திராட்சைகளை ஒரு பெட்டி ரூபாய் 160 வீதம் வாங்கினார். அப்போ வாங்கிய விலை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். வாங்கிய விலை என்ன, 12 பெட்டி வாங்குறேன், ஒரு பெட்டி 160 ரூபா, ஈக்குவல் டு 16 12 2 1 3 6 1 192 0. சரிங்களா, அடுத்து விற்ற விலை பார்க்கலாம். அப்போ நான் தான் எனக்கு லாபமா நட்டமான என்னால் பார்க்க முடியும். அதில் 2 பெட்டிகள் அழுகி விடுகிறது. அப்போ மீதி என்கிட்ட எத்தனை பெட்டி இருக்கும், 12 வாங்குறேன், 2 அழுகிருச்சு. அப்போ மீதி வந்து 10. 10 வந்து எவ்வளோக்கு விற்கிறேன், ஒரு பெட்டி வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ இதை பெருக்குனீங்கன்னா 2000ன்னு வரும். அப்போ 1920க்கு வாங்குறேன், 2000 ரூபாய்க்கு விற்கிறேன். அப்போ லாபம் எவ்வளவு, 80 ரூபா எனக்கு லாபம். சரிங்களா, கொஸ்டின் வந்து லாப சதவீதம் கேட்குறாங்க. அப்போ 80 பை கீழே அடக்க விலை இன்ட்டு பெர்சன்டேஜ்னு கேட்கறதுனால இன்ட்டு 100. சரிங்களா, ஒரு 0க்கு ஒரு 0 அடி கொடுத்துடலாம். இங்கே 4 நாங்க 16, மிச்சம் 3 32னா 8 நாங்க 32, இங்கே 20 நாங்க 80, அடுத்து 12 நாளா 48, 5 நாங்க 20, 3 நாங்க 12, சாரி 6 2 12, இங்கே I 2 10ன்னு வரும். சரிங்களா, அப்போ 25 பை 6ன்னு வரும். 25 பை 6 டிவைட் பண்ணுங்களேன், 4 6 24, மிச்சம் ஒரு 1 புள்ளி வச்சு ஒரு 0, 4 6 மிச்சம் 40. சரிங்களா, 6 6 36, மிச்சம் 4, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். அப்போ 4.167 மாத்திடலாம். சரிங்களா, 4.16 சி ஆப்ஷன். 4.1 இருக்கிற மாதிரி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்போ இதோட கூட நம்ம நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஓகேவா, அடுத்து 8. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு. இந்த மாடல் சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் எக்ஸின் மதிப்பு என்ன. இப்போ ஒரு வேலை தேடி போறேன், ஒன்று அந்த வேலை எனக்கு கிடைக்கலாம் அல்லது கிடைக்காம போகலாம். சரிங்களா, கிடைக்கிறத வந்து
ஏன்னு எடுத்துக்கிறோம் சரிங்களா. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா நடக்குது கரெக்டா, இங்க கிடைக்கும் இங்க கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா பி ஆஃப் ஏ க்ளோஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 1ன்னு வரும் சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா ஓகேவா. அப்போ என்ன சொல்றாங்க, வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு பி ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x/3 பிளஸ் வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 ஈக்குவல் டு 1. இதை அப்படியே அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ எக்ஸ் பிளஸ் 2 ஈக்குவல் டு 3, எக்ஸ் வந்து 3 மைனஸ் 2 ஆன்சரு 1ன்னு வரும் சரிங்களா. பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 9வது சம். மீப்போவா காண்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ என்ன இருக்க இடத்துல 2 போடுங்க சரிங்களா. ஹச்சிஎஃப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன இருக்க இடத்துல 2 போட்டிங்கன்னா என்ன வரும், x² x3 x4 சரிங்களா. ஹச்சிஎஃப்னா என்ன சொல்லுவோம், எக்ஸ் போட்டுக்கிட்டு ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். அப்போ ஹையஸ்ட்டுக்கு ஆப்போசிட் லீஸ்ட்னு எடுப்போம். பவர்ல எது லீஸ்டா இருக்கு, 2 தான் லீஸ்ட். அப்போ இதான் என்னோட ஹச்சிஎஃப். இதுக்கு நேரான சம் வந்து என்ன அப்படின்னா x⁻n. அப்போ ஏ ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும். இதே இது மீச்சியமா கேட்டாங்கன்னா x⁻n+2. அந்த மாடல் சம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. அடுத்து 10. 66 சென்டிமீட்டர் இன்ட்டு 12 சென்டிமீட்டர் என்னும் அளவு கொண்ட ஒரு உலோக தகட்டினை, ஒரு உலோக தகடு இருக்கு. இத பேஸா எடுத்துக்கிடுவோம். இத எல், இது வந்து எல் இன்ட்டு பி, எல் இது பிரெத்துன்னு எடுத்துக்கிடுவோம் சரிங்களா. 12 சென்டிமீட்டர் உயரம் உள்ள ஒரு உருளையாக மாற்றினால் இது அப்படி சுத்திட்டே வரும். சுத்தும் போது இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேப் கிடைக்கும் சரிங்களா. இதோட உயரம் வந்து 12 சரிங்களா. அப்போ அகலம் வந்து எனக்கு உருளைக்கு உயரமா போயிருக்கு. அப்போ கீழே உள்ளது வந்து இந்த போர்ஷனா எனக்கு வரும் சரிங்களா. இந்த போர்ஷன் வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா வட்ட வடிவில் இருக்கும். உருளையோட அடிப்பாகத்தை பார்த்தீங்கன்னா வட்டத்தை மாதிரி இருக்கும். அப்போ கொடுத்துருக்க வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா வட்டத்தின் சுற்றளவு வந்து என்ன அப்படின்னா 66. ஏன்னா இந்த பேப்பர் எப்படி சுத்திட்டே போவோம், சுத்திட்டே போகும்போது இந்த மாதிரி நமக்கு வரும் சரிங்களா. இதுல அடியில பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்கும். அப்ப இந்த 66 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உருளையின் அடிப்பாகத்தின் சுற்றளவு. அடிப்பாகம் வட்ட ஷேப்ல இருக்கும். அப்போ வட்டத்தின் சுற்றளவு வந்து 66. கொஸ்டின் வந்து என்ன கேட்குறாங்க, உருளையின் கன அளவு. உருளையின் கன அளவு ஃபார்முலா πr²h. அப்படின்னா எனக்கு ஆர் வேணும். ஆர் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா, இந்த இன்ஃபர்மேஷனை யூஸ் பண்ணுவோம். 2πr = 66. அப்போ ஆர் வந்து என்ன வரும்னா 66 இன்ட்டு 1/2 இன்ட்டு 22/7 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 7/22. 1 இங்கே 3, அப்போ 21/2ன்னு வரும் ஓகேவா. இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 22/7 இன்ட்டு 6 இருக்கிற இடத்துல 21/2 இன்ட்டு 21/2 இன்ட்டு ஹச் இருக்கிற இடத்துல 12. 4 7 7 3 7 21, 2 4 3 12. அப்போ 22 இன்ட்டு 9 இன்ட்டு 21. இப்போ இதை பெருக்குங்க சரிங்களா. 22 இன்ட்டு 9 ஃபர்ஸ்ட் எப்படி செக் பண்ணி பாருங்கன்னா, இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும், ஒன்றாம் இலக்கத்தை மட்டும் பெருக்குங்களேன். 9 18, 8ன்னு வருமா. 8 இன்ட்டு 1 8. அப்போ ஆப்ஷன்ல கடைசி டிஜிட் 8 இருக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்க. 2 ஆப்ஷன் இருக்கு சரிங்களா. மேபி ஒரே ஒரு ஆப்ஷன் தான் நமக்கு லக்கு தான் ஓகேவா. அதை நம்ம அப்படியே ஈஸியா போட்டலாம். 2 ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம இப்போ பெருக்கி தான் ஆகணும். இதை யூஸ் பண்ணி பாருங்க எக்ஸாம்ல. 9 18 மிச்சம் 1, 9 18 19. அடுத்து 21ஆல பெருக்கணும். 4 8 8 9 1, 2 16 1 18 19 1, 1 2 2 3 8 15 1 10 11 1 41 58. டி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் சரிங்களா. அடுத்து 11. ஒரு இராணுவ முகாமில் 1000 வீரர்கள் இருக்கிறார்கள். அவருக்கு 70 நாட்களுக்கு போதுமான மளிகை பொருட்கள் உள்ளன. அந்த முகாமிற்கு மேலும் 400 வீரர்கள் வந்து சேர்ந்தார்கள் எனில் எத்தனை நாட்களுக்கு போதுமானதாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எவ்வளவு இருக்காங்க, 1000 பேர் இருந்தாங்கன்னா 70 நாளைக்கு போதுமானதா இருக்கு. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க எக்ஸ்ட்ரா, ஒரு 400 பேர் எக்ஸ்ட்ரா வராங்க. அப்போ இப்போ அந்த முகாம்ல எவ்வளவு இருப்பாங்கன்னா 1400. ஏற்கனவே ஒரு 1000, இப்போ ஒரு 400, அப்போ 1400.
அப்படின்னா எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க. ஆள் கூடுச்சு அப்படின்னா உணவுப் பொருள் இருக்கிற அந்த நாள் வந்து நமக்கு கம்மியாகும். அப்போ இது வந்து எதிர்மாறல். எதிர்மாறலா இருந்தா என்ன பண்ணுவோம், தெரிஞ்ச பக்கத்தை அப்படியே வச்சுக்கிடுவோம். 1000/1400 இன்ட்டு 70. ஒரு 0 ஒரு 0, இதில் 1 இதில் 1, 1 இங்கே 2, 1 இங்கே 5, 0. அப்போ 50 நாளைக்கு வந்து நமக்கு போதுமானதாக இருக்கும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 12. ஒரு சமபக்க முக்கோணத்தின் பரப்பளவு சரிங்களா 900√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. சரிங்களா? சமபக்க முக்கோணத்தின் பரப்பு ஃபார்ம்ல என்ன, √3/4 a ஸ்கொயர் ஈக்குவல் டு 900√3. சரிங்களா? அப்போ பக்களவு ஏ வந்து நமக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு 900√3 இன்ட்டு இது இந்த பக்கம் போகும்போது தலைகீழாக வரும், 4/√3 வரும். இதுவும் எனக்கு கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ a ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை நம்ம எப்படி பிரிச்சுக்கலாம்னா 9 இன்ட்டு 100 இன்ட்டு 4. இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுங்க. ஸ்கொயர் ரூட் எடுத்தா a ஈக்குவல் டு 3, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 10, இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தா 2. அப்போ 3 2 6, இங்கே 60 அப்படின்னு சொல்லி வரும். பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அடுத்து 13. ரூபாய் 8000க்கு 10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? n ஈக்குவல் டு 2. சரிங்களா? அப்போ p இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே வந்து CI மைனஸ் SI ஈக்குவல் டு p இன்ட்டு r/100 ஹோல் ஸ்கொயர். அப்போ 8000 இன்ட்டு r இருக்கிற இடத்துல 10%, 10/100 இன்ட்டு 10/100, 2 0க்கு 2 0, இங்கே 2 0க்கு இங்கே 2 0. அப்போ ஆன்சரு 80ன்னு வரும். சரிங்களா? பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? அடுத்து 14வது சம். விகிதம் மற்றும் விகிதாச்சாரத்தில் ஒன்று கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்படின்னா என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இதையும் லாஸ்ட் இதையும் பெருக்கிறது, நடுவில் உள்ள 2 பெருக்கிறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதை பெருக்குனீங்கன்னா எவ்வளோ வரும்னா 1/6.25 ஈக்குவல் டு 1/x². இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா x² ஈக்குவல் டு 6.25. அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 2.5. ஏன்னா 25 தான் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 625. புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் இருக்கா, அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தா புள்ளிக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும், 2.5. இதை எப்படி எழுதிக்கலாம்னா 5/2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, 5/2ன்னா பி ஆப்ஷன் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்து 15. 5 பொருட்களை விற்பதால் ஒரு நபருக்கு ஒரு பொருளின் அடக்க விலையானது லாபமாக கிடைக்கிறது. அப்போ 5 பொருளை விற்றா எனக்கு 1 லாபமாக கிடைக்கிறது. அப்போ லாப சதவீதம் வந்து 5 பொருட்களை விற்றா 1 வந்து எனக்கு லாபமாக கிடைக்குது இன்ட்டு 100. அப்போ ஆன்சர் 1 20 100. 20%. ஸோ இன்னைக்கான 15 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இன்னைக்கு வந்து பார்த்ததுல இந்த அளவியல் சம் வந்து நமக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அந்த உலோக தகரை வந்து உருளையா மாற்றும் போது கன அளவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க பார்த்தீங்களா? அந்த சம் நமக்கு இம்பார்ட்டன்ட். அந்த மாடல கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? நாளைக்கு அடுத்த 15 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.